எங்கள் வீட்டில் தயாரிக்கிற ட்ரெடிஷ்னலான ஒரு ரெசிபி அரிசி மாவு உப்புமா அல்லது புளி மாவு உப்புமா. இதை குழவு மாவு உப்புமா அப்படின்னு கூட சொல்லுவாங்க. அரிசி மாவில் தயாரித்தாலும் இந்த குழவு மாவு உப்புமா அப்படின்னு சொல்லுவாங்க. முதல்ல ஒரு எலுமிச்சை அளவு புளி எடுத்து அதை ஹாட் வாட்டரில் போட்டு நல்லா கரைச்சி வடிகட்டி புளி சாறு தயாரித்து வச்சுருக்கேன். ஒரு அடிகனமான வானிலையை அடுப்பில் போட்டு மிதமான சூட்டில் அந்த அரிசி மாவை அப்படியே வறுக்கலாம். அந்த அரிசி மாவை அப்படியே நம்ம வறுக்கிற பதம் எப்படி இருக்கணும் அப்படின்னாக்கா, ஒரு இழை இந்த அரிசி மாவை கொஞ்சம் எடுத்து ஒரு இழை போட்டோம்னாக்கா அப்படியே நம்மளுக்கு கோலம் போட வரணும். உங்களுக்கு வீடியோவில் தெரிகிற மாதிரி பாருங்கள், அப்படியே நம்மளுக்கு கோலம் போட வரணும். இதனாலேயும் என்னமோ இதை குழவு மாவு உப்புமான்னு கூட அந்த காலத்தில் சொல்லுவாங்க. அந்த காலத்தில் குழவு மாவு அப்படிங்கிறத வச்சு கோலம் போடுவாங்க. இது அரிசி மாவில் செஞ்சாலும் அந்த கோலம் போடுற பதத்துக்கு வறுக்கணும் அப்படிங்கிறதுனாலே என்னமோ இந்த குழவு மாவு உப்புமா அப்படின்னு சொல்லுவாங்க. பல பெயர்கள் இந்த உப்புமாக்கு: புளிமா உப்புமா, அரிசி மாவு உப்புமா, குழவு மாவு உப்புமா. இப்போ நம்ம கரைச்சி வச்சுருக்கிறதான அந்த புளி தண்ணியை ஒரு வாய் அகலமான ஒரு கிளாஸ் பவுலில் போட்டிருக்கேன். அதில் நம்ம கோலமாவு பதத்துக்கு வறுத்ததான அந்த அரிசி மாவை போட்டிருக்கேன், பதப்படுத்தின அரிசி மாவை. தேவையான அளவு மஞ்சள் தூள், உப்பு, நல்ல ஒரு ஜென்ரஸ் டேஷ் ஆஃப் பெருங்காயப்பொடி, இது எல்லாமே சேர்க்கலாம். இது அப்படியே ஒரு கரண்டியால் நல்லா கலந்து விடலாம். எப்படி கலக்கணும் அப்படின்னாக்கா, சாஃப்டான ஒரு டவ் பதத்துக்கு நம்ம கலக்கணும். உங்களுக்கு தேவையாக இருந்தாக்கா நடுப்புற கொஞ்சமாக தண்ணி தெளிச்சிக்கலாம். ஆனால் இது ரொம்ப லூஸ் ஆகிடக்கூடாது. அப்போ தான் நம்மளுக்கு அந்த புளிமா உப்புமாவோட டெக்ஸ்சர் உதிரி உதிரியாக நம்மளுக்கு நல்லா வரும். உங்களுக்கு வீடியோவில் தெரிகிற பதத்துக்கு இதை நல்லா அப்படியே கலந்துக்கணும். இதுக்கு ட்ரெடிஷ்னலாக நாங்கள் நல்லெண்ணெய் தான் யூஸ் பண்ணுவோம். அப்போ தான் இது ரொம்ப வாசனையாக இருக்கும். ஸோ நான் கோல்ட் ப்ரெஸ்ட் நல்லெண்ணெய் தான் யூஸ் பண்ணுறேன். முதல்ல இதுக்கு மோர் மிளகாயை வறுத்து எடுத்துருவோம். இதுக்கு ஜென்ரலாக வத்த மிளகா, அதாவது சிவப்பு வத்தல் மிளகாய் போடுற பழக்கம் இல்லை. ட்ரெடிஷ்னலாக இதுக்கு மோர் மிளகா தான் போடுவோம். மோர் மிளகாயை எண்ணெயில் வறுத்து தனியாக எடுத்துடலாம். அப்புறம் தான் தாளிக்க கடுகு போடுறேன். ஏன்னாக்கா தாளிச்சுட்டு அப்புறம் மோர் மிளகாயை போட்டோம்னாக்கா ஒன்று தாளிப்பு காந்திடும். அதனால மோர் மிளகாயை நம்ம வறுத்துட்டு அதுக்கப்புறம் கடுகை உடைத்த உளுத்தம்பருப்பு சேர்க்கலாம். கருவேப்பிலை சேர்க்கலாம். ஒரு ஜென்ரஸ் டேஷ் ஆஃப் பெருங்காய பொடி சேர்க்கலாம். அப்படியே உடைத்த உளுத்தம்பருப்பு நல்லா சிவந்து வரணும். அந்த கருவேப்பிலை எண்ணெயிலேயே அப்படியே பொரிஞ்சு வரணும். ஸோ இப்போ எல்லாம் அப்படியே உளுத்தம்பருப்பு சிவந்த கருவேப்பிலை நல்லா பொரிஞ்சு வந்த உடனே நம்ம புளி தண்ணியில் கரைச்சி வச்சுருக்கிறதான அந்த வறுத்த அரிசி மாவு, பதப்படுத்தின அரிசி மாவு, இது நல்லா நம்ம வறுத்துருக்கோம் கோலமாவு பார்த்துட்டு அதை அப்படியே சேர்த்து ஒரு நல்ல ஃப்ளாட்டான கரண்டி அல்லது தோசை திருப்பி இதை வச்சு அப்படியே உதுத்து விட்டபடி இப்போ இதை அப்படியே கலந்து விடணும். நடுப்புற தேவையாக இருந்தாக்கா உப்பாக்கு நடுப்புற ஒரு சின்ன வெல் மாதிரி பண்ணிட்டு அதில் கொஞ்சமாக நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். நீங்கள் மூடி இதை அப்படியே வதக்கி விடலாம். ஒரு அளவுக்கு அது நல்லா உதிர்ந்து வந்த உடனே நம்ம வறுத்து வச்சுருக்கிறதான மோர் மிளகாய்களை அப்படியே உடச்சி அதில் போடலாம். மூடி நம்ம வேக வைக்கணும். நடுப்புற தேவையாக இருந்தாக்கா நீங்கள் கொஞ்சமாக தண்ணி தெளிச்சிக்கலாம் அல்லது எண்ணெய் விட்டுக்கலாம். எப்படி வேணாலும் நீங்கள் தேய்ச்சிக்கலாம். ஸோ இப்போ நம்மளுக்கு நல்ல மாவும் வந்தாச்சு, உதிரியாக இருக்குது. இது அப்படியே நான் சர்விங் பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன். அருமையான புளி உப்புமா ரெடி ஆகிடுது. இனிமே தான் இருக்குது இன்ட்ரெஸ்டிங் பார்ட் அப்படிங்கிறது. நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா அந்த காந்தல் அடியில் இருக்கக்கூடியதான அந்த காந்தல் அதை அப்படியே சுரண்டி எடுப்பாங்க அந்த காலத்தில். நான் இப்போ சுரண்டுறேன் பாருங்கள், அப்படியே அந்த வானிலையிலேருந்து அது முறுமுறுப்பாக அந்த அடி காந்தல் அப்படின்னு சொல்கிறோம் பாருங்கள். அந்த புளி உப்புமாவில் அது ரொம்ப சுவையாக இருக்கும். அதை அப்படியே சுரண்டி எடுத்து
அந்த சுரண்டி எடுத்ததான அந்த முறுமுறுப்பான போர்ஷன் ஆஃப் த புளிமா உப்புமா, அதை தான் காந்தல் அப்படின்னு சொல்லுவோம். அந்த காலத்தில் குழந்தைங்கள்லாம் போட்டி போட்டுட்டு அதை சாப்பிடுவாங்க. அந்த காந்தலை அதனால் ஒன்று கூட பாக்கி விடாமல் அப்படியே சுரண்டி எடுத்து அதை ஒரு கப்பில் போட்டு வீட்டில் இருக்கக்கூடியதான குழந்தைங்களுக்கெல்லாம் அதை டிவைட் பண்ணி போடுவாங்க. அந்த குழந்தைங்களுக்கு புளிமா உப்புமாவை விட அந்த காந்தல் ரொம்ப பிடிக்கும். நிறைய குவான்டிட்டி செய்யறதுனால நிறைய காந்தலும் இருக்கும். அதை அப்படியே போட்டி போட்டுட்டு குழந்தைங்க சாப்பிடுவாங்க. ரொம்ப ருசியாக இருக்கும். புளிமா உப்புமா அப்படிங்கிறதே ஒரு டிஃப்ரெண்ட் டெக்ஸ்சரோட, ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டோட ரொம்ப நல்லா டேஸ்டியாக இருக்கும். அதே மாதிரி அந்த காந்தலும் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இந்த புளிமா உப்புமாக்கு அப்பளமும் வடாமும் தொட்டுக்க போடுவாங்க. ரொம்ப அது ஒரு எக்ஸலண்ட் காம்பினேஷனாக இருக்கும். எங்கள் வீட்டு புளிமா உப்புமாவும் காந்தலும் தயார்.